திருவண்ணாமலை அமைதியும் ஆன்மீகத்தையும் தேடி அலைகிற லட்சக்கணக்கான பக்தர்களோட புகழிடம் தான் இந்த திருவண்ணாமலை. சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்களில் இருந்தோம், வெளிநாடுகளில் இருந்தோம் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. பௌர்ணமியை தாண்டி மற்ற நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா இரவு கிரிவலம் நிறைய பேர் வராங்க. ஆனால் பெருகி வர கூட்டத்துக்கு தகுந்த மாதிரியான உள்கட்டமைப்புகளும் பொது வசதிகளும் செஞ்சு தரப்படுதான்னா கேள்விக்குறி தான். அதை பற்றின ஒரு காணொளி தொகுப்பு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செத்து போயிட்டா செத்துட்டா எனக்கு சாமி இல்லடா. பௌர்ணமி இல்லாத ஒரு சாதாரண நாள் இரவு கிரிவலம் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இங்கே வந்தாச்சு. இரவு 12 மணி ஆகுதுங்க. எங்கே பார்த்தாலும் தமிழ் இருக்கோ இல்லையோ தமிழ் இல்லாத மற்ற மொழியில் நேம் போர்டு இங்கே கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி தமிழர்களை விட வேற்று மொழி பேசுகிறவங்க நிறைய பேர் இங்கே கிரிவலம் சர்வசாதாரணமான போயிட்டுருக்காங்க. இது என்னவோ அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஊர் மாதிரி. நந்தி தேவருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தா நான் மழையில் நனையாமல் ஜாலியாக உட்காந்துட்டுருப்பேன்லடா அப்படின்ற மாதிரி இருந்தது. நந்தி தேவருக்கு ஏத்தாப்பில் இருந்த காட்டிலேருந்து ஒரு மான் பார்த்த இந்த காட்சி. பௌர்ணமி இல்லாத சாதாரண நாட்களில் இரவு நேர கிரிவலம் போகிற பக்தர்களால் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்கன்றது சமீப நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய காணொலிகளையும் பார்க்க முடிஞ்சுது. அது உண்மைன்ற மாதிரி தான் தெரியுது. எதுக்காகனா பக்தர்கள் கிரிவலம் போகிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா சாமியார்களும் சின்ன சின்ன கடை நடத்துகிறவங்களும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டதால் இவங்க ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வாகன ஓட்டிகள் இந்த டைமில் அந்த ரோட்டில் போக முடியாமல் அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளும் அதே மாதிரி அங்கே சாமியார்களும் நிரந்தரமாகவே தங்கியிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டு ரோட்டில் கிரிவலம் போயிட்டுருக்காங்க. இது ஏதோ பௌர்ணமி டைமில் எடுத்த வீடியோன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பௌர்ணமி இல்லாத சாதாரண சனி ஞாயிறு நாட்களில் எடுக்கப்பட்ட காட்சி தான் இது. நாங்கள் போன அன்றைக்கி நல்ல மழை. பக்தர்கள் ஒரு இடத்துல ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அங்கே இருக்கிற சிறு வியாபாரிங்க அந்த இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் கிரிவலம் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே மழைக்கு உதவுற மாதிரியான கொடை, ரெயின் கோட்டு மாதிரியான பொருட்களும் இதை பயன்படுத்திக்கிற வியாபாரிங்க அநியாய விலைக்கும் விற்கிறாங்க.
திருவண்ணாமலையோட இரவு நேர கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கூடாரங்கள் நிறைய பார்க்க முடியும். இங்கே நிறைய பேர் சாதுக்கள்ன்ற பேரில் நிரந்தரமாகவே தங்கியிருக்காங்க. இவங்க உண்மையிலேயே சாதுக்கள் தானா, இல்லை சாதுக்கள் மாதிரியான போர்வையில் வாழற உழைக்க பயந்த சோம்பேறிகளான்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிவல பாதையில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இது மாதிரியான மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிற பக்தர்கள் ஓய்வு கூடன்னு இருக்குது. ஆனால் அது முறையாக பராமரிக்கப்படுதா, பக்தர்களோட பயன்பாட்டுக்கு இருக்கான்றது சந்தேகம்தான். ஏன்னா பெரும்பான்மையான நேரங்களில் மூடி தான் கிடக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுது, ஆனால் இதை பக்கத்துலேயே இருக்கிற இதோட பராமரிப்பாளர்கள் திறந்து விட மாட்டாங்க. மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் மக்களும் கிரிவல பாதையில் போயிட்டுருக்காங்க. தமிழகத்தோட மற்ற ஊர்களெலாம் இந்திக்காரர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது திருவண்ணாமலையில் மட்டும் தெலுங்கு பேசுகிற மக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இங்கே நேம் போர்டு கூட பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கோ இல்லையோ தெலுங்கில் கண்டிப்பாக இருக்குது. இந்த காணொலியில் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், திருவண்ணாமலையோட கிரிவல பாதையில் நிரந்தரமாக சில சாமியார்கள்ன்ற பேரில் சமூக விரோத செயலில் எங்கேயோ ஈடுபட்டுட்டு இங்கே வந்தவங்க, வீட்டில் இருந்து ஒதுக்கப்பட்டவங்க, இல்லை வீட்டை திறந்து இங்கே வந்தவங்க இலவச உணவுக்கும் எப்பவும் கிடைக்கிற பணத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு இங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்களோட சில செயல்களால் இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடிக்கு தகராறு ஏற்படுதுன்னு அது பற்றின வீடியோ தான் இது, பாருங்கள். சாமியார்ன்ற பேரில் குடிபோதையில் இது மாதிரியான நிறைய போலி சாமியார்கள் இங்கே உழவிக்கிட்டோம், மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரியான சில செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே இதை உள்ளூர் நிர்வாகம் தடுக்க முயற்சி பண்ணுறாங்களான்றது கடவுளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூதநாராயணர் கோவிலிருந்து அருணாச்சலேஸ்வரர் ராஜகோபுரத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி இது மாதிரியான திருநங்கைகள் ஒரு 10லேருந்து 15 பேர் கும்பலாக நின்றுக்கிட்டு கிரிவலம் முடிச்சுட்டு வர பக்தர்களை வழிமறைச்சி பணம் பறிக்கிறதும் சில சமூக விரோத செயலில் ஈடுபடுறதும் தொடர்கதையாக தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை உள்ளூர் நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக தடுத்து நிறுத்தணுன்றது தான் கிரிவலம் வர பக்தர்களோட வேண்டுகோள்.
பௌர்ணமியை தவிர்த்த மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இரவு நேர வாழ்க்கையாகட்டும், பகல் நேர வாழ்க்கையாகட்டும், ஆன்மீகத்தை தேடி வந்து அமைதியை இழந்துட்டு போகிற வாழ்க்கையாக தான் இங்கே நிறைய பக்தர்களுக்கு அமைஞ்சிட்ருக்கு. அதுக்கு இந்த காணொளியில் நான் காமிச்சது ஒரு துளி அளவு தான். இதை உள்ளூர் நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பக்தர்களோட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான சமூக விரோதி செயலில் ஈடுபடுறவங்களை கண்டறிஞ்சு உடனடியாக இது மாதிரியான கிரிவல பாதையில் இருக்கிறவங்கள அப்புறப்படுத்தணும். இதுதான் பக்தர்களோட வேண்டுகோள், நம்மளோட வேண்டுகோள்.